நாகை மாவட்டம் பாப்பாக்கோவில் அடுத்த சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் தண்டபாணி பிள்ளை அவர்களின் 19ஆம் ஆண்டு நிறுவனர் நாள் விழா நடைபெற்றது. முன்னதாக கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வு சிறப்பு விருந்தினராக பவா செல்லத்துரை அவர்கள் பங்கேற்று வாழ்வில் இருந்து வரலாறு என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். நிகழ்வில் கல்வி நிறுவனத்தின் செயலாளர் மகேஸ்வரன், இயக்குனர் சங்கர், முதல்வர்கள், நிர்வாகத்தினர், பேராசிரியர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். இளநிலை அதிகாரியாக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். சாதாரண விருப்ப ஓய்வு பெறவங்களை பத்தி சொல்லணும்னா உடல்நிலை சரியில்லாம வேலை முடியாம இருந்தா விருப்ப ஓய்வு பெறுவாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடைவதற்காகவே விருப்ப ஓய்வு பெறுவாங்க. அதிலும் இவரும் ஒருவர். ஏன் பேசலாம், ஆனா ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, பேச்சாளருக்கு சிரமம் என்ன தெரியுமா? மார்க்கெட்டில் வாங்க முடியுமோ அவன் தான் மிகச்சிறந்த பேச்சாளர். இதை சொல்றப்ப எல்லா பேரும் கை கட்டும். இதெல்லாம் ஒரு சீக்கிரம் கஷ்டம். அதை நிறுவியதற்கு பிறகு இங்கே நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் உண்மையிலே அவங்களுக்கு நல்ல ஒரு முறை கை கட்டும். ஏன் சொல்றேன்னா, தொலைக்காட்சியில தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற எனக்கு தெரியும், இன்னைக்கு தொலைக்காட்சியில செய்தி வாசிக்கிற யாருக்குமே எந்த சொல்லை எப்படி உச்சரிப்பது என்பதே தெரியல. ஆனால் உங்கள் பேராசிரியர் சரியாக கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் சங்க இலக்கியத்தையும் சொல்லுகிற பொழுது எப்படி சொன்னாலும் அப்படி சொன்னார். அதுக்கு நல்ல கைது. நான் பேசுகிறேன் மகாஜாதி தெரியுமா? எனக்கெல்லாம் டெய்லி மைக்கு கிடைக்கிறது தூக்கம் வராது. எங்கேயாவது போய் பேசு. நேற்று காலையில கிளம்பி வேலூர்ல போய் பேசிட்டு நான் பவாசலத்துறை அவர்களும் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 20 நிமிஷம் கேப்ல காரணம் வந்துட்டு இருக்கோம். மறைந்து போயிருக்கிறார். எதிரிலே இருக்கிற தலைமுறையை பார்த்து அந்த 19 வயதுக்கு உள்ளே உட்பட்ட அல்லது 19 ஒரு 2 வயது கூட இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனிதரை பற்றிய நினைவு நாளை அவரது நிறுவன நாளில் சொல்வதும் செய்வதும் எதற்கு தெரியுமா? அதுதான் இன்றைய தலைப்பாக கொடுத்திருக்கிறோம். வாழ்வில் இருந்து வரலாறு என்று சொல்லி, அந்த வாழ்விலிருந்து வரலாறு என்று சொல்வது எதற்காக தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை வரலாறாக மாற வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். எங்கள் அண்ணன் தண்டபாணி அவர்கள் இங்கே மகேஷ் குறிப்பிட்டதை போல மரியாதைக்குரிய நம்முடைய பல நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து காத்திருக்கிறார்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் தான் வாழ்ந்த ஊரினுடைய வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சிந்தித்த நாகையின் முதல் மனிதர் எங்கள் அண்ணன் வின்சென்ட் தண்டபாணி என்பதிலே எங்களுக்கு பெருமை உண்டு. அவருக்கு பெயர் கதை சொல்லி தன் வாழ்க்கையிலிருந்து சொன்ன பல செய்திகளை கதையாக அல்ல வரலாறாக மாற்றி காட்டிய கலைஞன் என் அருமை தம்பி ஆனந்த் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். தெளிவான சிந்தனை என்று சொல்கிற போது அதில் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடியவர். அப்படி தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தார் என்று சொன்னால் அதில் உறுதியாக செயல்படக்கூடியவர். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் சரி, யார் எது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கருத்திலே
என்றைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய மன ஆற்றல் படைத்தவர் அண்ணன் வின்சென்ட் தண்டபாணி அவர்கள். அப்படிப்பட்ட ஜெயிக்கணும் இருக்கிறதுல நாங்க மேக்ஸ்ல ஃபெயில் ஆகிட்டு வருவோம், ஒன்றும் சொல்ல மாட்டார். அது உங்களுக்குலாம் இல்லை. இங்க அதே மாதிரி எது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாழ்க்கையில் ஜெயிப்பதை மட்டும் பாராட்டுகின்ற சூழலில் என் குடும்பங்கள் தோற்றதையும் பாராட்டுவார்கள். எதற்கும் இருக்காது. எங்க அம்மா வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எங்க அண்ணன் என்ன பிரச்சனைனா சனிக்கிழமை தான் ஊர்ல இருந்து வருவான். அதாவது காலேஜ்ல அங்க படிச்சுட்டு சனிக்கிழமை ஊர்ல இருந்து வருவான். வந்தோடனே அவனுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா எல்லாமே கிடையாது, அதெல்லாம் அப்புறம் தான். அவன் வந்த உடனே குழந்தைதான் முக்கியம் என்று கருதுகிற ஒரு எண்ணம் படைத்தவர். அதில் கடைசி வரை வைராக்கியமாக இருந்தார். எந்த சூழலிலும் ஒரு குடும்பத்தில் அதுக்காக கடைசியா உட்காந்துக்காரு நன்றி உரை. அதுதான் மிகப்பெரிய கஷ்டமான பணி. இந்த வீட்டுல கடை கூட்டின்னு ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை சொன்னாலும் உனக்கு ஒண்ணும் தெரியாத உட்காந்துருவாங்க, இல்ல நீ பாத்துக்கலாமா. இந்த சூழலை கடந்து ஒரு கடைசியான ஒரு வெற்றி பெறணும்னா அதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. இப்ப இவர் பொறுத்தவரை என்னன்னா எல்லாத்தையுமே லைட்டாவே எடுத்துக்காரு. எதா இருந்தாலும் அவர் எளிதா இருப்பார். எதா இருந்தாலும் சிரிப்பலையாக மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் குடும்பத்தில் என் சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் தான். இப்படிப்பட்ட சூழல். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கனவு என்பது எல்லாராலையும் காண முடியும். அந்த கனவை செயலாக்குவதற்கு ஒரு வீட்டில் ஒருவர் தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகி யார் என்று கேட்டால் என் சகோதரர் சாமிநாதன் தான். வாழ்வியல் முறைதான். எதை செய்தாலும் ஒருவர் வாழ வேண்டும் என்றால் தனக்காக வாழ வேண்டும், தன் குழந்தைக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மாற்றி ஒரு பயணம் சமூகத்திற்காக இருக்க வேண்டும், இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குடும்பத்துக்கு வரும் என்று எண்ணத்தை தோற்றுவித்தவர் என் தந்தையார். 19 ஆண்டு காலம் அவர் மறைந்திருந்தாலும் மிகப்பெரிய சிந்தனைகளை எங்களிடத்தில் விட்டு சென்றிருக்கிறார். அந்த பயணத்தில் தான் ஓரளவு எங்களால் முடிந்த அளவு பயணம் செய்ய முடிகிறது. நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் கொடுத்த நிகழ்ச்சியோ, அவர் கொடுத்த செய்தியோ, அவர் கொடுத்த வாழ்வியல் முறையோ என் குழந்தைக்கு என்னால் கொடுக்க முடியுது என்றால் கொடுக்க முடியவில்லை. நேற்று உறுதுணையாக இருந்தது. இப்பொழுது நாம் எதை விரும்புகிறோமோ அதை குழந்தைகள் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அளவுக்கு என் குடும்பமே மாறிவிட்டது. அது சரியான மாற்றமா தவறான மாற்றமா என்று எனக்கு தெரியவில்லை. அதை முழுமையாக என்னுடைய பவா செல்லதுரை அவர்கள் வாழ்விலிருந்து வரலாறு என்கின்ற தலையங்கத்தில் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு அப்படி கேட்டுட்டு இவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து தொழில்முறையான ஒரு பேச்சாளர் கிடையாது. எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் கொடுத்து இங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னா இல்லை சார் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு அது தேவையில்லை. என்னுடைய நண்பர் நேற்று குரு சோமசுந்தரம் ஒரு பெரிய ஆக்டர். நீங்க ஜோக்கர்னு ஒரு படத்தில் அவர் ஹீரோவா அறிமுகமாக எங்கள் ஊரில் நீங்க நம்பணும் 1000 ரூபாய் வாடகை உள்ள ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவர் வந்து இப்போ மலையாளத்தில் படம் மின்னல் முறையில் அந்த படத்தை பார்த்துட்டு மம்முட்டி வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், பவா உங்கள் ஊரில் சோமசுந்தரம் அவன் தான் எனக்கு போட்டி அப்படின்னு ஒரு மெகா ஸ்டார் சொல்கிறாரு. ஆனால் சோமசுந்தரம் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, எனக்கு மாதத்துக்கு 10,000 ரூபாய் போகும், எனக்கு எந்த இஎம்ஐயும் கிடையாது, எனக்கு எந்த கலரும் கிடையாது, 1000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துட்டு ஒரு டிவிஎஸ் கொடுத்து வச்சுக்கிறேன், 10,000 ரூபாயில் நான் வாழ்க்கை நடத்த முடியுங்கிறார். ஒரு வகையில் குரு சோமசுந்தரம் என்னுடைய டீச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லும்போது எங்கள் வீட்டுக்கு யார் போனாலும் எப்போ போனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அப்படிதான் இன்னைக்கு வரல எங்கள் வீடு இருக்கு. அது நாங்கள் வேணும்னே அமைச்சிருந்து கிடையாது, அப்படி அமைஞ்சது. நான் கோழின்னு ஒரு கதை இருக்கிறேன், நிறைய பேர் படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு டீச்சர்னா அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, டீச்சராக இருக்கிறவர், கதை தான் போடுவார், பயங்கர நேர்மை உச்சமாக இருப்பார். எங்கள் வீடு வந்து அந்த டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ் கிட்டே இருக்கும், அதை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கும். ஒரு நாள் நல்ல மழை காலத்தில் 7th படிக்கிறேன், 7வது படிக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போனால் மழையில் ஒரு சின்ன பிரிட்ஜி நடுவில் தண்ணி போக முடியாது, திரும்பி வந்துட்டோம். எங்கள் வீடு எப்பயுமே மூடி இருக்கு, அதாவது ஒரு நாள் மூடி இருந்துச்சு.
நான் வீடு கட்டி 19 வருஷம் எங்கள் வீட்டுக்கு மெயின் டோர் மட்டும் போடவே இல்லை, டோரே போடல. வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டோம், வீடு வந்து அப்படியே திறந்தே இருக்கும், யாருமே வீட்டில் வந்து தங்கிக்கலாம், ஒன்றும் ஆகலை. இது வந்து பெரிய திருடு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அன்னைக்கு மட்டும் எங்கள் வீடு உள்ளே போட்டுருந்துச்சு. நான் வந்து கதவை தட்டினா ரொம்ப நேரம் பொறுத்து எங்கள் அம்மா வந்து கதவை திறந்துட்டு வாய் மேலே கை வச்சு நீங்க பேசுனா எனக்கு இஷ்டப்படுதோ உள்ள தந்தா எங்கள் அம்மா அப்படியே கையை பிடிச்சி தரத்தான்னு எடுத்து போய் அமைதியாக என்னன்னு பார்த்தா அந்த இருட்டில் ஒரு மரண பயத்தில் ஒரு சேவல் வந்து அப்படியே மேல் மூச்சு கீழ் வாய்ச்சி வாங்கி எங்கள் உரைக்கு பக்கத்தில் நிற்குது. எங்கள் அம்மா டக்குன்னு ஒரு கூட எடுத்தாங்க, மேலே வச்சுட்டாங்க. கடகடன்னு எங்கள் அம்மா 10 கை முறைகிற பாதை என்னன்னா கடகடன்னு அந்த சேவலை பிடிச்சாங்க, அறுத்தாங்க. எங்கள் வீட்லேயே ஒரு பள்ளம் தோண்டி அதனுடைய ரக்கையெல்லாம் போய், ஏன்னா எங்கள் வீட்டு சேவல் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். பக்கத்து வீட்டு சேவல், எங்கள் வீட்டில் சேவலே இல்லை. எல்லாம் முடிச்சு டக்குன்னு கோழி குழம்பு பொரிக்குது. எனக்கு என்னடா ஒழுக்கத்தையே சொல்லிக் கொடுக்குற அம்மா வந்து திடீர்னு பக்கத்து வீட்டு சேவலை இப்படி அடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு பயம்னா எங்கள் அம்மா பக்கத்தில் எங்கள் அப்பாவை பற்றி. ஏன்னா மதியானம் அவர் சாப்பிட வந்துடுறாரு. அவருக்கு உலகத்துக்கே ஒழுக்கத்தை சொல்கிறவர், நேர்மையாக இருக்கணுன்ற காங்கிரஸ் தியாகி. இவர் வந்து இந்த சேவலனுடைய கொலையை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்னு பார்த்துருந்தா எங்கள் அப்பா வந்து மூக்கு நல்லா உறிஞ்சு சாப்பிட்றாரு. பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாரு. நான் பயத்தில் அப்படியே படுத்துனே இல்லை. நம்மளே இந்த கதை வந்து எங்கே உச்சமாக போச்சுன்னா, அந்த பக்கத்து வீட்டு சேவலை பறி கொடுத்த அக்கா வந்து சாயங்காலம் தேடி விட்டாங்க. எல்லா வீட்லையும் தேடிக்கிறாங்க. எங்கள் வீட்டு மேலே ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை, ஏன்னா வாத்தியார் வீடு. அப்புறம் காங்கிரஸ் தியாகிகள், இந்த வீட்டு மேலே எப்பயுமே சந்தேகமே வராது. அதனால கடைசியாக வந்து எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்ன பண்ணிமா அப்படின்னாங்க. இல்லை அதுமா எங்கள் சேவலை தானா அப்படின்றாங்க. உடனே மழையில எங்கேயாவது போயிருக்கும் பாரு அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. இதெல்லாம் விஷயமே இல்லை. அந்த அக்கா பேசாமல் போகுது, மழையில தேடுறது. போகிற அக்காவை எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, மணிமாங்கப்பா 2 தோசை போடுறேன், எங்கள் வீட்லேயும் நீ கோழிக்கறி போடலாம், 2 தோசை சாப்பிட்டுப்போம் அப்படின்னு அவங்க கோழிக்கறியை அவங்க எடுத்து வச்சாங்க. அந்த அக்கா சாப்பிட்டுட்டு, இந்த உலகத்திலே உன்ன மாதிரி கோழிக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது வாதகமா அப்படின்ட்டாங்க. நான் வந்து மனசுக்குள்ள இந்த உலகத்திலே உன்ன மாதிரி திருட்டு கோழிக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை வாதகமா அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்மளே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னன்னா என்ன அம்மா வந்து ஒரு கோழி திருந்ததை போய் உலகத்துடைய சபையில் சொல்லுவீங்களா அப்படின்னு. இது வந்து ஒரு மாதிரி மனித தீங்கற்ற திருடு அப்படின்னு நான் இருக்கேன். எங்கள் அம்மா ஒன்று 1130 கோழி அடிச்சுட்டு டிவியில் வந்து நமக்கு உபதேசம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒழுக்கமாக இருக்குது. இது ரொம்ப கிராம வாழ்க்கையில் இந்த சுவாரஸ்யங்கள்லாம் இல்லைன்னா கிராம வாழ்க்கையை ஒரு சுடுகாடு மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த 3 பேர் மாதிரி தான் ஒரு தூய்மையான அப்பா போனேன். எங்கள் அப்பா பற்றி நான் நிறைய எழுதுகிறேன். இந்த மாதம் எங்கள் ஊரில் தீபம் நீங்கள் நிறைய பேர் வந்துருக்கலாம். தீபத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த தீப ஒளியை பார்த்து விடக்கூடாது என்று உலகத்தில் நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் இந்த தீப ஒளியை ஏற்றுகிற அந்த வினாடி இந்த உலகமே மெய்சிலித்து நிற்கிற போது ஒரு வினாடி அந்த தீப ஒளியிலிருந்து நான் விலகி நிற்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். என் வடு இருந்ததை அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். பல இரவுகளில் எங்கள் அப்பா நிலாவை காட்டி எனக்கு வந்து கதை சொன்ன இரவுகளில் எல்லாம் அந்த தோல் மீது நான் படுத்திருக்கேன். அந்த வடு என்னன்னு எனக்கு என்றைக்குமே நான் கேட்டதில்லை, அது எனக்கு தெரியாது. அன்றைக்குத்தான் அவ்வளோ பெரிய காயம் என் அப்பாவுக்கு இருந்திருக்கிறதை நான் உணர்ந்தேன். எங்கள் அப்பா அவரிடம் சொல்றார், இது பாரியா வெள்ளக்காரன் பட்ட குண்டடி, இந்த மாதிரி அயோக்கியெல்லாம் அந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக நாங்களாம் குண்டடி பட்டோம் என்று கேட்டேன். கேட்டுட்டு என்னை வெளியே இழுத்து வந்து சைக்கிளில் உட்கார வைத்து கொண்டு சொன்னார், பவாயா, என்ன பவாயா இந்த சின்ன வயதிலேயே எங்கள் அப்பா கூப்பிடுவார், பவாயா என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். நான் சைக்கிளில் உட்கார்ந்து அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கினேன். இன்றைக்கு வரையிலும் அந்த பிடியை நான் விடவே இல்லை என்று நான் அந்த கதையை என் பேர் பாவா. அவர் பாவாவுக்கும் அக்காவுக்கும் எழுதினார். பாவானா தெலுங்குல மாமா. எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் நான் ஒரு இன்விடேஷன் தருகிற போது இப்படித்தான் தருவேன் அப்படின்னா அது இல்லை, ஏதோ இருக்கிறது. நான் ஒருத்த சாந்தமா கூட உட்காந்து ஒரு டீ குடிச்சு நின்று அடிச்சிருக்கேன். அவர் சொன்னால் நான் வந்து வடபழனியில் மிகப்பெரிய 2 நகைக்கடைகள் வைத்திருக்கேன். இன்றைக்கும் திருப்பதியினுடைய மொத்த
திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் அவங்க தான் தலைமை இந்த நகையை மதிப்பிடுவோம். ரொம்ப பெரிய போஸ்ட். எனக்கு ஒரு அருமையான தம்பி உண்டு. இந்த மாதிரி தம்பிகள் தான், அண்ணன் தம்பிகள் தான். எது வாங்கினாலும் எங்கள் வீட்டில் 2 வாங்குவோம், 2 கார், 2 பிளாட், 2 நிலம். எது வாங்கினாலும் 2 ஆகும். அந்த தம்பி உயிராக நான் நேசிப்பேன். ஒரு நாள் தம்பி வந்து ஆமா எது இருந்தாலும் உண்மைதானே என்ன சொல்றாரு. அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக வாழ ஆரம்பித்தோம். நம்பர்களே, நாம் தடதடுத்து பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்க போது கையை பிடிச்சிட்டு நில்லு, எங்க போறேன், என்ன வாழ போறேன், இந்த வாழ்க்கையை சரியாகத்தான் வாழ்கிறாயா, அறத்தோடு தான் வாழ்கிறாயா என்று கேள்வி கேட்க வைக்கிறார். அதனால்தான் ஒரு எழுத்தாளர் இவர்கள் எல்லாரையும் விட கொஞ்சம் ஒரு இன்சாச்சு மேலாளர்